ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட்டு கிளாஸிஃபை பண்ணிடுறோம். லாங்கிடியூனல் ஆர்ச்சஸ் அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சஸ்னு. லாங்கிடியூனல் ஆர்ச்சஸ் வந்து 2 டைப்ஸு. மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு, லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு. டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சும் 2 டைப்ஸு. ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சு, போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் த லாங்கிடியூனல் ஆர்ச் பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் த லாங்கிடியூனல் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். லாங்கிடியூனல் ஆர்ச் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு, லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுன்னு 2 டைப்ஸு. ஸோ போன்ஸ் என்னென்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா 9 போன்ஸ் இருக்குது. மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச் ஃபார்ம் பண்ண, லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச் வந்து 4 போன் ஃபார்ம் பண்ணும். மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச் ஃபார்ம் பண்ணுற போன்ஸ் என்னென்னா கால்கேனியம், தாலஸ், நாவிகுலர், கியூனிஃபார்ம், அப்புறம் மீடியல் 3 மெட்டாடார்சல். ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த 3 மெட்டாடார்சல் வந்து இந்த மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்தது லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு. லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச் வந்து 4 போன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இங்கே 9 போன்ஸு, இங்கே 4 போன்ஸு. ஸோ என்னென்ன போன்ஸ்னு பார்த்தோம்னா கால்கேனியம், கியூபாய்டு, 4th 5th மெட்டாடார்சல். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு 3 வந்துடும், இங்கே லாஸ்ட் மற்ற 2 வந்துடும், 4th 5th வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்டீரியர் 2, போஸ்டீரியர் 2. ஆன்டீரியர் 2 பார்த்தீங்கன்னா எந்த மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு ஹெட் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 மெட்டாடார்சல் வந்து ஃபார்ம் பண்ணும் ஆன்டீரியர் 2. ஓகேவா? அதே வந்து லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு வந்து ஹெட் ஆஃப் த 4th and 5th மெட்டாடார்சல் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படியே ஃபஸ்ட்டு 3 இதில் ஃபார்ம் பண்ணுது, மிச்சம் 2 அதில் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் 2. போஸ்டீரியர் 2 பார்த்தீங்கன்னா மீடியல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம் போன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு மீடியல் டியூபர்கிள் ஆஃப் கால்கேனியம். அடுத்தது லேட்டரலுக்கு லேட்டரல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம். ஓகேவா? சிம்பிள். அடுத்தது ஆன்டீரியர் பில்லர் வந்து யார் ஃபார்ம் பண்ணுறான்னா ரிமைனிங் ஆல் போன்ஸ், எல்லா போனும் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதில் வந்து இதுவும் அதே தான், சேம் ஆன்டீரியர் பில்லர் ரிமைனிங் ஆல் போன்ஸ். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் பில்லர் பார்த்தீங்கன்னா மீடியல் ஆஃப் த கால்கேனியம் ஃபார் த மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு. லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஆஃப் த கால்கேனியம். அப்படியே தான், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே போஸ்டீரியர் எண்டு எப்படி வந்து மீடியல் டியூபர்கிள் ஆஃப் கால்கேனியம் ஃபார்ம் பண்ணுதோ, இங்கே போஸ்டீரியர் பில்லர் வந்து மீடியல் ஆஃப் த கால்கேனியம் ஃபார்ம் பண்ணும். அங்கே எப்படி லேட்டரல் டியூபர்கிள் ஆஃப் கால்கேனியம் ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே லேட்டரல் ஆஃப் த கால்கேனியம் ஃபார்ம் பண்ணும் ஃபார் லாங்கிடியூனல் ஆர்ச். ஓகேவா? அடுத்தது சம்மிட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு தாலஸ் ஃபார்ம் பண்ணும், தாலஸ் போன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கால்கேனியம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு மெயின் ஜாயிண்ட்டு. ஓகேவா? அதாவது மெயின் ஜாயிண்ட்டுன்னு எதை சொல்கிறோன்னா மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் மெயின் ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா தாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயிண்ட். ஓகேவா? தாலஸ் கனெக்ட் பண்ணக்கூடியது, கால்கேனியமே கனெக்ட் பண்ணக்கூடியது நாவிகுலர். தாலஸ், கால்கேனியம், நாவிகுலர் இந்த 3 கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் தான் மெயின் ஜாயிண்ட். அதுதான் வந்து தாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயிண்ட். ஓகேவா? இதுக்கு பார்த்தோம்னா லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு கால்கேனியோ கியூபாய்டு ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணும். இங்கே தாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயிண்ட்டு, இங்கே கால்கேனியோ கியூபாய்டு ஜாயிண்ட்டு. ஓகேவா? இப்போது ஃபேக்டர்ஸ் மெயின்டைனிங் த ஆர்ச்சஸ் வந்து பார்ப்போம். மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு, லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சு, அதே மாதிரியே டிஃப்ரென்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு டை பீமு, இன்டர் செக்மெண்டல் டைஸு, ஸ்லிங்ஸு, கீஸ்டோன், இந்த 4 தான் வந்து ஃபேக்டர்ஸ் மெயின்டைனிங் த மீடியல் அண்ட் லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச். ஓகேவா? டை பீம்ன்றது பார்த்தீங்கன்னா கனெக்ட்ஸ் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஆர்ச்சஸ். ஓகேவா? ஆன்டீரியர் எண்டையும் போஸ்டீரியர் எண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து டை பீம்னு சொல்கிறோம். ஸோ மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் யார் பண்ணுவான்னா பிளான்டார் அப்போனியூரோசிஸ் பண்ணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மீடியல் பார்ட் வந்து பண்ணும். ஓகேவா? அடுத்தது லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் அதோட பிளான்டார் அப்போனியூரோசிஸ் தான் பண்ணும், ஆனால் அதோட லேட்டரல் பார்ட் பண்ணும், லேட்டரல் சைடுக்கு லேட்டரல் பார்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்செக்மெண்டல் டைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் லிகமெண்ட்ஸ் யாருன்னு பார்க்குறோம். ஓகேவா? மீடியல் லாங்கிடியூனல் லிகமெண்ட்டுக்கு ஸ்ப்ரிங் லிகமெண்ட், மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு ஸ்ப்ரிங் லிகமெண்ட். அடுத்தது லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு லாங் அந்த ஷார்ட் பிளான்டார் லிகமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது எதுக்கு இந்த ஸ்லிங்ஸ் ஹெல்ப் பண்ணோன்னா ஃபார் அப்வர்டு புல். ஓகேவா? அப்வர்டு புல் மேலே வந்து இழுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் யார் பண்ணுறான்னு பார்த்தோம்னா டிபியாலிஸ் ஆன்டீரியர் மசிலும் டிபியாலிஸ் போஸ்டீரியர் மசிலும் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்லிங்ஸ் ஆக்ட் ஆகிறது மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் டிபியாலிஸ் ஆன்டீரியரும் டிபியாலிஸ் போஸ்டீரியரும். நெக்ஸ்ட்டு லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சில் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா பெரோனியஸ் லாங்கஸும் பெரோனியஸ் பிரெவிஸும் வரும். அதில் எப்படி டிபியாலிஸ் ஆன்டீரியர் டிபியாலிஸ் போஸ்டீரியரும், அதே மாதிரி இதில் பெரோனியஸ் லாங்கஸும் பெரோனியஸ் பிரெவிஸும் வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீஸ்டோன் போன் அப்படின்னு சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் போன்னு அர்த்தம். ஓகேவா? கீஸ்டோன் போன் யாருன்னு கேட்டோம்னா தாலஸ். மீடியல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு தாலஸ் தான் வந்து மெயின் கீஸ்டோன் போன். அதே மாதிரி லேட்டரல் லாங்கிடியூனல் ஆர்ச்சுக்கு கியூபாய்டு இஸ் த மெயின் கீஸ்டோன் போன். ஓகேவா?
அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சஸ் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச், போஸ்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்னு 2 டைப்ஸ் இருக்கும். ஆன்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் யார் ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் த ஆல் மெட்டாடார்சல். ஓகேவா, மெட்டாடார்சல் எல்லா மெட்டாடார்சலோட ஹெட்டு தான் வந்து ஆன்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச், அது யார் பண்ணுறான்னா அது ஹெட்டு ஃபார்ம் பண்ணுதா. அப்போ பேஸ் இருக்கும்ல, பேஸ் தான் வந்து பேஸ் ஆஃப் ஆல் மெட்டாடார்சல் தான் வந்து ஃபார்ம்ஸ் த போஸ்டீரியர் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச். அங்கே ஹெட்டு, இங்கே பேஸு. ஓகேவா, இதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு நோட் பாயிண்ட் பார்ப்போம். நோட் பாயிண்ட் என்னென்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் வந்து இட் இஸ் கம்ப்ளீட் வென் போத் த ஃபீட் ஆர் ப்ராட் டுகெதர். 2 ஃபூட்டையும் வந்து ஃபீட் ஆர் ஃபூட் ரெண்டையும் பக்கத்தில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, இதான் நோட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாடி வெயிட். ஓகேவா, இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஆர்ச்சஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாடி வெயிட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பிளான்டார் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். இன்ஜுரியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா, அந்த பிளான்டார் நர்வ்ஸையும் வெசல்ஸையும். நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் இன் த லோகோமோஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஷாக் அப்சர்வர். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்ச்சஸ். ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அகேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாடி வெயிட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்டார் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ், லோகோமோஷன், ஷாக் அப்சார்பர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு 3 அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளைட் ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா பெஸ் பிளானஸ்ன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஃப்ளாட் ஃபுட். ஓகே, அடுத்தது பெஸ் கேவஸ், அடுத்தது தாலிபஸ் ஈக்வினோவாரஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பெஸ் பிளானஸ்ன்றது என்னென்னா டியூ டு கொலாப்ஸ் ஆஃப் த லாங்கிடியூனல் ஆர்ச் ஆஃப் த ஃபுட். ஓகேவா, லாங்கிடியூனல் ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், அதனால் ஃப்ளாட் ஃபுட் வந்து வரும். அதான் ப்ளஸ் பிளானஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ப்ளஸ் பிளானஸை வந்து ஃப்ளாட் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ் கேவஸ் அப்படின்னா இட் இஸ் டியூ டு இன்க்ரீஸ்டு கான்கேவிட்டி ஆஃப் த ஆர்ச்சஸ். ஆர்ச்சஸோட கான்கேவிட்டி அதிகமாகிடுச்சுன்னா பெஸ் கேவஸ்ன்றது வரும். ஓகேவா, அதனால் என்ன ஆகும்னா எக்ஸாகரேஷன் ஆஃப் த ஆர்ச்சஸ் வந்து தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டாலிபஸ் ஈக்வினோவாரஸ். ஓகேவா, அப்படின்னா பிளான்டார் ஃப்ளெக்ஸ்டும் இன்வெர்டட் ஃபுட், அதாவது ஃபுட் பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃப்ளெக்ஸிடாகவும் இன்வெர்ட்டடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாலிபஸ் ஈக்வினோவாரஸில் வந்து பார்க்கப்படும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து டோட்டல் ஆர்ச்சஸ் ஆஃப் த ஃபுட்டு. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.